எங்கள் அப்பாவுக்கு வந்து 5 பொண்ணுங்க சார். நான் லாஸ்ட்டாக 5வது பொண்ணாக பிறந்தேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து பையன் வேணும்னு பயங்கரமான ஒரு தாட். ஏன்னா நம்ம சமுதாயத்தில் வந்து பையனால் மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ண முடியுன்ற தாட்டு தான் இப்பயும் இருக்குது. அதனால் நான் 5ஆவதா வேண்டா விருப்பம் ஒரு பொண்ணாக பிறந்தேன்னு எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா என்னை ஸ்கூலே சேர்க்கலைங்க சார். அதுதான் என்னோட முதல் அடி. மாடு மேய்ச்சா கூட காசு கிடைக்கும், அதை விற்றா. நீ ஸ்கூலுக்கு போயிட்டு எவனுக்கும் நீ சம்பாரிச்சு போடுறதுக்கு எதுக்காக உன்னை நான் பிக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப வலி. அந்த 5 வயசில் என்னால் புரியல நான் என்ன டிசிஷன் எடுக்குது. ஆனால் என் அக்கா பின்னாடியே போவேன் சார். அப்போ அவங்க 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் 1st ஸ்டாண்டர்ட் போய் உட்காரும்போது எங்கள் டீச்சர் டெய்லி அட்டனன்ஸ் எடுக்கும்போது தானே உன் பேரே இல்லை வெளியில் நில்லு, ரொம்ப வலிக்கும் சார். நான் டெய்லியும் போய் அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா என்னை டீச்சர் திட்டுறாங்கப்பா, என்னை பேர் சேர்ப்பா, ப்ளீஸ்ப்பா, நீ பையன் நினைக்காத, பையன் இல்லைன்னு. சத்தியமாக உன் கனவு எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவோம்ப்பா, நான் உன்னை பெரிய இடத்துல மரியாதை பண்ணுவேன், நான் பெரிய ஆளாகும்ப்பா, என்னை நம்புப்பான்னு கெஞ்சுவேன். ஆனால் எல்லா விதத்திலும் அந்த சமுதாயத்தில் அரசு டீச்சர்ஸுங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இல்லைன்னா ஒரு நல்ல மாணவியோ நல்ல ஒரு இதோ உருவாகவே முடியாதுங்க சார் சத்தியமாக. அப்போ ஒரு கடவுள் மாதிரி ஒரு தேவதை மாதிரி கவர்மெண்ட் டீச்சர் ஜெசிந்தா ராணின்னு என் வாழ்க்கையில வந்தாங்க சார். அட்டனன்ஸ் எடுக்கும் போது தான் வெளியே நிற்பாங்க, அதுக்கப்புறம் உள்ள நிற்க வைப்பாங்க. சாப்பாடு இல்லாம போயிருக்கேன், ஆனா என் டீச்சர் சாப்பாடு எடுத்து ஊட்டியிருக்காங்க. அப்புறம் 10th ஸ்கூல் 1st மார்க் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 1st மார்க் எடுத்தோம். போஸ்டர் அடிச்சு ஊரெல்லாம் ஊட்டிட்டு இருக்கேன், ஆனா நான் மாட்டுக்கு தண்ணி வாங்கி ஊத்திட்டு இருப்பேன். அடா எங்க அப்பாவை, பாப்பா ப்ளீஸ்ப்பா 11th படிக்கிறேன், வேணாம் போதும் இதோ நிறுத்து. அப்ப ஒவ்வொரு வாட்டியும் இந்த சமுதாயத்துல ஒரு பெண்ணும் போராட வேண்டியது இருக்கு சார். கண்டிப்பா போராட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நான் தலைமைச் செயலத்துல ஒரு தாசில்தார் கேடர்ல இருக்கேன் சார். இவங்க ஸ்கூல்ல கள்ளக்குறிச்சியில படிக்க வைக்க வேணாம்னு சொல்லி அவங்க அப்பாவை பல பேர் கம்பல் பண்ணி ஊர் இருக்கணும் சொல்லி படிக்க வைக்க வேணாம்னு சொல்லி டிஸ்கனெக்ட் வரைக்கும் பண்ணிட்டாங்க, படிக்க வைக்கல. ஆனா ஒரு அரசு பள்ளி டீச்சர் தான் கண்டிப்பா வரணும் இவங்க அப்படின்னு சொல்லி ஜெசிந்தா டீச்சர் தான் இவங்களை இன்னைக்கு படிக்க வச்சாங்க. அந்த ஜெசிந்தா டீச்சர் போல பல டீச்சர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும். ஏன்னா நிறைய நேரங்களில் அரசு பள்ளியில் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, அரசு பள்ளி இயந்திரம் சரியா இருக்க மாட்டேங்குது, அரசு பள்ளியில் இருக்கவங்க வந்து ஓபி அடிக்கிறாங்க, டீச்சர் இருக்க மாட்டேங்குதுன்னு பல விஷயங்களை, பல புகார்களை, பல விமர்சனம் வைக்கிறோம். ஆனா அதே அரசு பள்ளி தான் இன்னைக்கு ஒரு தாசில்தார் உருவாக்கி இருக்கு.